அவர்களை உறுப்பினராக திமுகவில் சேர்க்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்வதற்கு கூட கூச்சப்பட்டு தான் திமுக காரன் இன்னைக்கு இந்த ஓடிபி வாங்கிட்டு இருக்கு. அதனால இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை ஸ்டாலின் துவங்கி இருப்பது என்பது தன்னுடைய தோல்வி குறித்த பயம் அவருக்கு வந்துவிட்ட காரணத்தினால் இதை தொடங்கி இருக்கிறார். அதே மாதிரி 2 தினங்களுக்கு முன்பாக திடீர்னு அவருடைய வாகனத்தை ஒரு மாணவர்கள் ஒரு 20 பேர் மறிச்சு, சார் இந்த லேப்டாப் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார், எப்போ நீங்க வருவீங்க, சீக்கிரம் வந்து எங்களுக்கு அதெல்லாம் திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்னா உடனே மேடையிலே சொல்றாரு. அதிமுக ஆட்சி வந்தவுடன் ஸ்டாலின் தான் சிறந்த தலைவர் என்று சொல்கிறார் என்று சொன்னால் சுயநலத்திற்காக, தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொய்யை அவர் சொல்கிறார் என்றுதான். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மருத்துவரே இல்லை. யாரோ ஒரு 12ஆம் வகுப்பு படித்த வாலண்டியர்ஸ் போய் பிபி பார்க்குறாங்க, சுகர் பார்க்குறாங்க, மருந்து மாத்திரை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. பெரிய ஃபெயிலியர். மிகப்பெரிய சிரமத்தில் இன்றைக்கு மருத்துவர்கள் இருக்கிறாங்க. சுகாதாரத்துறை வந்து இன்னைக்கு ஐசியூல இருக்கு. முதலமைச்சருக்கு கிருகிருன்னு வந்திருக்கு, உடனே போய் அப்போலோவில் தான் அட்மிட் ஆகுறாரு. ஏன் ராஜீவ்காந்தியில் அட்மிட் ஆக வேண்டியதானே? எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை செயலர் தன்னுடைய தாயை அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணார். 25,000க்கும் அதிகமான கோப்புகளில் எந்த காலதாமதம் இல்லாமல் கையொப்பமிட்டு மக்களுக்கான திட்டங்களை விரைந்து கொடுத்த முதலமைச்சர். முடிவெடுப்பதற்கு எந்த நேரத்திலும் அவர் தயங்கியதில்லை. அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கோ அதிமுகவை ஆட்டி படைப்பதற்கோ இந்தியாவில் எந்த சக்தியும் இதுவரை இல்லை. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு விபிபி பரமசிவம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு இதை பற்றினா வேகமாக திமுக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து தேர்தல் காலத்தில் அதிகமாக அவங்களுக்கு எடுபடுமா? இல்லை, இது வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற, திமுக முன்னெடுத்திருக்கிற இந்த செயல் திட்டம் என்பது ஒரு விஷயத்தை திமுக உணர்ந்ததுனால் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, மக்கள் மத்தியில் அவர்களுடைய திட்டங்களோ அவர்களுடைய ஆட்சி நிர்வாகமோ சரியாக எடுபடவில்லை. மக்கள் வந்து இவருடைய ஆட்சியை விரும்பவில்லை என்ற செய்தி உளவுத்துறை மூலமாகவோ அவர்களுடைய சர்வே மூலமாகவோ அவங்களுக்கு வந்தனால தான் இப்பொழுது அவர்கள் இந்த ஒரு செயல் திட்டத்தை எவ்வளவு சதவீதமான மக்கள் தங்களை விரும்புகிறார்கள் அல்லது தங்கள் ஆட்சியின் மீது அவர்கள் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து திமுகவினர் செய்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு தவறு. இது வந்து மக்களை நேராக சிந்தித்து அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளை தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்க என்று கேட்பது வேறு. ஆனால் இன்றைக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு எப்படி நடைபெறுகிறது அநேக ஊர்களில் எப்படின்னா, நீங்கள் 1000 ரூபாய் பணம் வாங்குறீங்களா மகளிர் உரிமை தொகை? ஆமாம் வாங்குகிறோம். தொடர்ந்து இது 2000 ரூபாய் நாங்கள் தரப்போகிறோம், அதை தரணும், தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா எங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் கிராமங்களில், எங்கள் வேடசந்தூர் தொகுதியில் ஒரு ஊரில் ஒரு சிப்பம் அரிசி வாங்கி தர்றேன், உங்கள் ஓடிபி ஒன்று வரும் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் வேடிக்கையான சில விஷயங்கள் என்னென்னா, 5-6 திமுககாரன் ஒரே இடத்துல உட்காந்துட்டு அந்த கன்சர்ன்ட் பார்ட்டிகிட்ட ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், உங்களுக்கு இந்த திட்டங்கள் அரசினுடைய திட்டங்களாக உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம், அதனால் அந்த ஓடிபியை கொஞ்சம் சொல்லுங்கன்னு. இப்படி இந்த ஓடிபி கலெக்ட் பண்ணுறதுல ஒரு 80% இடத்துல அவர்களை உறுப்பினராக திமுகவில் சேர்க்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்வதற்கு கூட கூச்சப்பட்டு தான் திமுக காரன் இன்னைக்கு இந்த ஓடிபியை வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை ஸ்டாலின் துவங்கி இருப்பது என்பது தன்னுடைய தோல்வி குறித்த பயம் அவருக்கு வந்துவிட்ட காரணத்தினால் இதை தொடங்கி இருக்கிறார்கள். களத்திலே திமுக நிர்வாகிகள் மக்களை எதிர்கொள்வதற்கு சங்கோஜப்பட்டு கொண்டு ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி தான் அந்த ஓடிபியை வாங்கிட்டு இருக்காங்க. 2வது, இந்த சட்டப்படி குற்றம் என்பதை இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை இன்றைக்கு தெளிவாக தன்னுடைய தடையாணையிலே சொல்லியிருக்கிறது. அதாவது வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு சட்டம், மத்திய அரசு வகுத்திருக்கிற சட்டங்களின்படி ஒருவருடைய ஓடிபி எண்ணை கேட்டு பெறுவது என்பது சட்டப்படி குற்றம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம மதுரையில் வழக்கு தொடர்ந்து இன்றைக்கி உயர்நீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருக்கிறது. ஆக மக்களினுடைய டேட்டாவை இன்றைக்கி வந்து ஒரு சைபர் கிரைம் மாதிரி தான் இது. இப்போ இந்த ஓடிபி வாங்கி இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் திமுக காரங்க அந்த பகுதியில் இருக்கவங்க வச்சுக்கிறது இல்லை, மேலே எங்கேயோ ஒரு சென்ட்ரலைஸ்டு டீமுக்கு அனுப்புகிறாங்க. அது ஒரு ப்ரைவேட் டீமாக இருக்கலாம், திமுகவினுடைய டீமாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். போட்டு அந்த டேட்டா லீக், பொதுமக்களுடைய அந்த டேட்டாஸ் வந்து இன்றைக்கி
களவு போவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் உடனடியாக அதற்கு தடை விதித்திருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு இருக்கிறது, ஆனால் அண்ணன் எடப்பாடியார் பின்னால் இருக்கிறது. திமுகவையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஓய்வு கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறது. எடப்பாடி அவர்களின் சுற்றுப்பயணம் குறித்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே விமர்சனம் பண்ணிட்டு வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே போனாலும் அவருக்கு வந்து கூட்டமே இல்லை அப்படின்னு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் கலந்துக்கிட்டு தான் வரீங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? 2 விஷயம், இவரோட விமர்சனம் நீங்கள் களத்தில் பார்க்குறது எப்படி இருக்குது? எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிற எழுச்சி பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு இன்றைக்கு அவர் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு சுற்றி வந்திருக்கிறார்கள். இந்த எழுச்சி பயணம் உள்ளபடியே மக்கள் மனதிலே, அடித்தட்டு மக்கள் மனதிலே இன்றைக்கு ஒரு திமுகவுக்கு எதிரான போலி திராவிட மாடல், இந்த விடியா அரசுக்கு எதிராக ஒரு புரட்சியை இன்றைக்கு அவர்கள் மனதிலே ஏற்படுத்தி இருக்கிறது. தனக்கான ஒரு தலைவன் கிடைத்து விட்டான் என்று பொதுமக்கள் ஆர்ப்பரிப்பதை, அவரோடு நான் அந்த நிகழ்வுக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 தொகுதிகளுக்கு நான் அவரோடு சென்றேன். அங்கே அந்த மக்கள் தன்னெழுச்சியாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு அவருடைய முகங்களிலே தெரிகிறது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பாக அவர் ஒரு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார். கீழேருந்து ஒரு ஒற்றை குரல், அண்ணா நீங்கள் எப்படின்னா வருவீங்க, விழுப்புரம் வானூரில். அதெல்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுத்து வராது. அதே மாதிரி 2 தினங்களுக்கு முன்பாக திடீர்னு அவருடைய வாகனத்தை ஒரு மாணவர்கள் ஒரு 20 பேர் மறித்து, சார் இந்த லேப்டாப் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார், எப்போ நீங்கள் வருவீங்க, சீக்கிரம் வந்து எங்களுக்கு அதெல்லாம் திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்னா உடனே மேடையிலே சொல்கிறார், அதிமுக ஆட்சி வந்தவுடன் இளைஞர்களுக்கு அந்த மடிக்கணினி வழங்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஒரு சொல்லிக் கொடுத்தோ, திமுக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோவில் கூட்டப்படுவது போன்ற இது கூட்டிய கூட்டம் அல்ல, அன்பால் அண்ணன் எடப்பாடியார் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையால் தானாக கூடுகிற கூட்டம் என்பதை நான் கண்கூடாக இன்றைக்கு பார்த்து வருகிறேன். அதே போல் அண்ணன் எடப்பாடியார் இதை வெறும் சுற்றுப்பயணமாக மேற்கொள்ளவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை தருகிற பயணமாக திமுக போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு செய்தியை, அவர்களுடைய இந்த அவல ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது, அந்த தோலுரிக்கிற விதமாக அவருடைய பேச்சு இருக்கிறது. நிறைய பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றியோ, அதிமுகவினுடைய கட்சிக்குழு இருக்கிற, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர்கள் திமுக இன்றைக்கு திரித்து ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு, சமூக வலைதளங்களை இன்றைக்கி அவங்க கையில் கட்டுப்பாட்டுக்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கி பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலடி கொடுக்கிற விதமாக இந்த எழுச்சி பயணம் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் முக ஸ்டாலினுக்கு இணையான தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? மூத்த ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தை மேற்கொண்ட ஒரு நபர் அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவிலே இருந்து பல்வேறு பதவிகளை எல்லாம் அனுபவித்து விட்டு, எம்ஜிஆர், அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை எல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்த ஒருவர் இன்றைக்கு ஒரு சுய லாபத்திற்காக தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு, தன் நிலை மறந்து இன்றைக்கு திமுகவிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே அவர் இது நாள் வரை அதிமுகவிலே எவ்வளவு மரியாதைகளை சம்பாதித்தார்களோ அந்த மரியாதை முழுவதையும் அவர் இழந்து விடுவார். ஏன்னா இன்றைக்கு அவர் அங்கே சேர்ந்ததை அவர் சார்ந்த உறவினர்கள் கூட, அவர் சார்ந்த நட்பு வட்டாரங்கள் கூட இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸ்டாலின் தான் சிறந்த தலைவர் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு காலையில் தான் அவருக்கு அந்த புத்தி வந்திருக்கும் போல தெரியுது. அப்போ ஒரு சுயநலத்திற்காக, தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக இப்படி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொய்யை அவர் சொல்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னால் அம்மா அவர்கள் இன்றைக்கு அவரை அங்கீகரித்து நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அவரை இன்றைக்கு வந்து அவர் கட்சியை விட்டு அவர் நீக்கப்பட்டும் கூட மீண்டும் அவர் வந்து ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கிறார் என்று அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார்கள். இப்படி அவரை அரவணைத்திருக்கிற இந்த இயக்கத்தின் மீது சேற்றை வாரி இறைப்பது என்பது, அவர் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி இருக்கிறார், தன்னுடைய தரத்தை அவரே தாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று தான் நான் பார்க்க வேண்டும். இல்லை, சுயலாபம், சுயநலம் அப்படின்னு சொன்னீங்க, என்ன அவருக்கு சுயநலம் இதில் இருக்குது சார்? அரசியல் ஒரு கண்டிஷனோட தான் இப்போ திமுகவில் போயிருக்காரா? எனக்கு இந்த ஏதாவது சீட்டு கொடுங்க. இப்போ எம்எல்ஏக்கு ஒரு கண்டிஷன். அதிமுக என்பது ஒரு ஜனநாயக மிக்க இயக்கம். இங்கே வந்து கடைக்கோடியில் இருக்கிற தொண்டன் கூட கோட்டைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கப்படும். அதனால் இங்கே யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எடப்பாடியார் 5 தினங்களுக்கு முன்னாடி காட்டுமன்னார் கோயிலில் சொன்னார், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, இந்த பழனிசாமிக்கு பிறகு இதே காட்டுமன்னார் கோயில் ஏதோ முருகுமாறன் இருக்கிறார், இவர் கூட பொதுச் செயலாளராக வரலாம், இவர் கூட முதலமைச்சராக வரலாம் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகமிக்க இயக்கம். ஆக இவர்கள் எதையோ ஒன்றை எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்திலே
பழியை வேறு மாதிரி திருப்பி கொண்டு இன்றைக்கு மாற்று கூடாரத்திற்கு இவர்கள் பறந்து சென்றிருக்கிறார்கள். விரைவில் அதற்கான பாதிப்பை அவர்கள் உணர்வார்கள். அதிமுகவில் தற்போது நிலையான தலைவர்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு சார். அதிமுகவில் நிலையான தலைவர்கள் வந்து இன்றைக்கான எடப்பாடியார் அவர்கள் கிட்டத்தட்ட இப்பொழுது பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி 2 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை இன்றைக்கி அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிற இயக்கம் என்ற நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு வழிநடத்தி இருக்கிறார். ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக அதிமுக தான் இன்றைக்கு ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது என்று மக்கள் குறைகளை இன்றைக்கு சட்டமன்றத்திலே முன்வைக்கிற பணியையும் வெகு சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் KP முன்சாமி அவர்கள் இருக்கட்டும், பொருளாளராக இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவர்களாக இருக்கட்டும், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இருக்கட்டும், அண்ணன் SP வேலுமணி போன்ற தலைமை நிலைய செயலாளர்கள் உள்ளிட்ட அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் போன்று இன்றைக்கி அத்தனை பேரும் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திரு அன்வர் ராஜா அவர்களுக்கு நேற்றிலிருந்து அரசியல் கிறுக்கு பிடித்த மாதிரி ஏதோ ஒரு இது வந்துருச்சு அவருக்கு. ஸோ அதனால் அவர் சொல்லுகிற கருத்தை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவர் ஏதோ ஒரு பிழைப்புக்காக அங்கே சென்றிருக்கிறார். அதை காலம்தான் பதில் சொல்லும். அவர் எடுத்த முடிவு தவறு என்பதை காலம் அவருக்கு உணர்த்தும். அன்வர் ராஜா போன்றவர்கள் திமுகவுக்கு போய் இணையும் போது திமுக அவர்களை சரியாக பயன்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா சார்? அதிமுகவுக்கு பின்னடைவு என்பது தனிநபரால் என்றைக்குமே ஏற்பட்டதில்லை. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கம். திமுக தான் பிரதான எதிரி, தீய சக்தி கருணாநிதி, தீய சக்தி திமுக என்று எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து இயங்குகிற இந்த இயக்கம் மக்களினுடைய நம்பிக்கை பெறுவதிலே தான் அதிமுகவினுடைய தலைமை கவனமாக இருக்கும். திமுகவினுடைய பொய் முகத்திரைகளை கிழித்தெறிந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்பதில் தான் இந்த இயக்கமும் சரி, இந்த இயக்கம் நடத்துகிற ஆட்சியும் சரி எப்பொழுதுமே இருக்கும். அதனால் இவர்களை போன்று சுய லாபத்திற்காக கட்சி மாறுகிறவர் சொல்லுவதையெல்லாம் இன்றைக்கு பொதுமக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. மக்களை தேடிய மருத்துவம் இந்த ஸ்கீம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆஸ் ஏ டாக்டரா இதை எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது அவசர கதியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரில் நீங்கள் அம்மா மினி கிளினிக் என்று அந்த எடப்பாடி 2000 துவங்கினார். அது மிகப்பெரிய வரவேற்பை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே பெற்றிருந்தது. அந்த ஸ்கீமில் அந்த அம்மாங்கிற பேர் ஆட்சிக்கு வந்தவுடன் ஸ்டாலின் அவர்களை உறுத்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் அந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்துவிட்டு புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவசர கதியிலே கொண்டு வந்த திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம். இன்றைக்கி அந்த மக்களை தேடி மருத்துவத்தில் நாங்கள் 1 கோடி பேரை பார்த்துட்டோம், 3 கோடி பேரை பார்த்துட்டோன்னு நிறைய விளம்பரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரே கேள்வி தான், அதில் டாக்டர் இருக்காரா? மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மருத்துவரே இல்லை. யாரோ ஒரு 12ஆம் வகுப்பு படித்த வாலண்டியர்ஸ் போய் BP பார்க்குறாங்க, சுகர் பார்க்குறாங்க, மருந்து மாத்திரை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. 3 மாதத்திற்கான மருந்துகளையும் மொத்தமாக கொடுத்துட்டு வந்துடுறாங்க. என்ன மருந்துகள் அவங்க சாப்பிட்டாங்களோ அந்த மருந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா இவங்களே இந்த மருத்துவம் படிக்காத இந்த பிள்ளைகளே மாற்று மருந்தையும் அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. மருத்துவருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையே மாதம் சந்திப்பு நடைபெற்று கொண்டிருந்தது ஆரம்ப சுகாதார நிலையத்தில். இப்போ அந்த சந்திப்பும் தடைபட்டு போச்சு. அப்போ ஒரு வியாதியினுடைய போக்கு எப்படி இருக்குது, இந்த மருந்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ மருத்துவர் இல்லாத மக்களை தேடி மருத்துவம் விளம்பரத்திற்கான ஒரு திட்டமாகத்தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அம்மா மினி கிளினிக்கில் மாதிரி டாக்டர், ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், ஒரு லேப் டெக்னீஷியன், காலையில் 4 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம் வித் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது. ரிமோட் ஏரியாஸில் இருக்கிற கிராமங்கள்லாம் இதை கொண்டு போய் நம்ம செலுத்தணும். சுகாதாரம் அருகாமையிலே ஏழை எளிய மக்களுக்கு அருகாமையிலே கிடைக்கணும்னு பண்ணணும். அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டு இவர்கள் விளம்பரத்திற்காக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஃபெயிலியர் இது. இன்றைக்கு இவர்கள் ஆட்சி முடிகின்ற பொழுது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இருக்கிற மாநிலமாக மாறும். அந்த பெருமை திரு ஸ்டாலின் அவர்களையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் தான் சார். ஆனால் அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு சார். போதிய டாக்டர்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்காங்களா? நல்லா எல்லா வசதியும் ஏற்படுத்திட்டா இன்றைக்கி கூட முதலமைச்சருக்கு கிருகிருன்னு வந்திருக்கு. உடனே போய் அப்போலோவில் தான் அட்மிட் ஆகுறாரு. ஏன் ராஜீவ்காந்தியில் அட்மிட் ஆக வேண்டியதானே? அம்மா அவர்கள் ஆரம்பித்த ஓமந்தூரார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருந்துருக்கலாம். அவங்க அப்பா பேரில் கிண்டியில் ஆரம்பிச்சிருக்க மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கலாம். அவ்வளோ வேகமாக அப்போலோவுக்கு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் உட்கட்டமைப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம். அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை செயலர் தன்னுடைய தாயை அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணார், ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள். அது மாதிரியெல்லாம் அதுக்காக உங்களை நான்
உங்கள் முடிவு அது, எங்கே வேணாலும் நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம், தனியார். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வேலூரில் ஒரு கட்டடத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஓப்பன் பண்ணுறாரு முதலமைச்சர். 2 நாளில் திருப்பி இல்லைன்னு மூடி வைக்கிறாங்க. ஏன் இந்த வேலை உங்களுக்கு? மருத்துவர்கள் அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 43,000 பேர் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் போட்டோம். திமுக ஆட்சியில் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க? நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டு பாருங்கள், அதில் 1/4 கூட போட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. மிகப்பெரிய சிரமத்தில் இன்றைக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள். சுகாதாரத்துறை இன்றைக்கி ஐசியூவில் இருக்குது. மா சுப்பிரமணியம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்காரு, காலையில் எந்திரிச்சு மாரத்தான் ஓடுறது, ஜாக்கிங் ஓடுறதுன்னு. அவர் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் போய் கவனிச்சாலும் ஏன் இங்கே முதல்வர் ஸ்டாலின் ஃபோட்டோ இல்லை அப்படின்னு அதுதான் கேட்குறாரு. தங்களுடைய கட்சி விளம்பரத்தை தான் பார்க்கிறாரே ஒழிய மற்றபடி அவர் அந்த துறை சார்ந்த வளர்ச்சிக்கு பண்ணுறதில்ல. ரெண்டாவது, இந்த என்னுடைய வேண்டுகோள், இது சுகாதாரத்துறை அமைச்சர் இப்படி ஷார்ட்ஸ் போட்டுட்டுலாம் மருத்துவமனைக்குள்ளே போகக்கூடாது. ஒரு மருத்துவரை கேள்வி கேட்க வேண்டும், ஒரு மருத்துவரை குற்றம் சுமத்த வேண்டும். அவர் துறையினுடைய தலைவராக இருந்தாலும் கூட அவர் என்ன உடையிலே அந்த மருத்துவமனைக்குள்ளே போக வேண்டும் என்று ஒரு அடிப்படை அறிவு இருக்க வேண்டும், ஒரு அடிப்படை பிஹேவியர் இருக்கணும். எப்படி ஒரு டாக்டர் உள்ள கோட் போட்டிருக்கணும்னு அமைச்சர் எதிர்பார்க்கிறாரோ, அது மாதிரி ஒரு அமைச்சர் ஒரு மருத்துவமனைக்குள்ளே வரும்பொழுது என்ன உடையிலே வர வேண்டும் என்று ஒரு அடிப்படை இருக்கிறது. அவர் ஒன்றும் மன்னர் கிடையாது, அவர் மறு வச்சுட்டு வேஷம் வச்சுட்டு நகர்வலம் வர்றதுக்கு. அதே மாதிரி போன இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்த இடத்துல இவர் போனோன்னா இவர் இங்கே மாற்று, அவரை கன்னியாகுமரிக்கு தூக்கி போடு அப்படின்னு அமைச்சர்கள் சொல்கிறது. மருத்துவர்களை இவர்கள் கிள்ளுக்கீரையாக நினச்சிட்டு இருக்காங்க. அதை வன்மையாக ஒரு மருத்துவராக, ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர் என்ற முறையிலே கண்டிப்பாக இதை நான் என்னுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்துள்ளேன். மாநகராட்சி நகராட்சி வரைக்கும் நடக்கக்கூடிய ஊழல்களை எப்படி பார்க்குறீங்க? தொடரும் மாநகராட்சி மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி ஊழல் நடந்ததாக பண்ணாங்க. அதை மண்டல தலைவர்லாம் ராஜினாமா பண்ணாங்க. இப்போ தொடர்ச்சியாக நிறைய நகராட்சிகள்லேருந்து வெளியில் அந்த ஸ்கேம்ஸ்லாம் வெளியே வருது. ஆமாம், மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல் என்பது இதுவரை நகராட்சி நிர்வாகத்துறையில் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஏற்கனவே மக்கள் மீது அதிகமான வரிச்சுமை, திமுக அரசு சட்டப்படி அவர்கள் மீது வரியை சுமத்தி கொண்டிருக்கிற சொத்து வரியை உயர்த்தி விட்டார்கள். கிட்டத்தட்ட மின்கட்டணமாக இருந்தாலும் சரி, குப்பை வரியாக இருந்தாலும் சரி, குடிநீர் வரி என்று எல்லாத்தையுமே உயர்த்தி மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய சுமையை வச்சுருக்காங்க. கூடுதலாக இப்படி சட்டத்திற்கு புறம்பாக இது போன்ற திமுகவினுடைய அங்கே இருக்கிற மேயர், துணை மேயர் உள்ளிட்டவர்களெல்லாம் இணைந்து ஒரு போலியாக ஒரு வரியை விதித்து மக்களிடமிருந்து பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறது உண்மையிலே திமுக ஆட்சியில் தான் இப்படி இது போன்ற விஞ்ஞானபூர்வமான ஊழல்கள் நடைபெறும் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள். அதே போல் தான் இன்றைக்கி கூட திருவேற்காடு நகராட்சியில் அதை நகராட்சியினுடைய நிர்வாகத்தை கண்டித்து காலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தார். அங்கே போய் விசாரித்தா ரொம்ப நமக்கு மனசுக்கு வேதனையாக இருக்குதுங்க. அதாவது ஒரு சின்ன அப்ரூவல் போகணும் அப்படின்னா கிச்சனுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த சாலைகளுமே போடப்படலை, ஆனால் சாலைகள் போடப்பட்டதாக கணக்கு எழுதி பணத்தை எடுத்திருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக நினைக்கிறேன் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அதாவது G+1 ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற கட்டடங்களுக்கு நீங்கள் அப்ரூவலுக்கு போக வேண்டியதில்லை, ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே கட்டிடங்களை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் அப்ரூவல்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க. பட் அது நல்ல விஷயம், பரவாயில்ல, மக்களுடைய சிரமம் குறையுது அப்படின்னு நினச்சா இங்கே திமுக நிர்வாகிகள் அங்கே திருவேற்காடில் என்ன பண்ணுறான், ஆன்லைனில் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க அட்ரஸை இந்த திட்டத்தின் மூலமாக ஈஸியாக கையில் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கே போய் உட்காந்து எங்களுக்கு லஞ்சம் கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு முறைகேடான விஷயங்கள் இன்றைக்கு நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. முறையாக ஒரு குடிநீர் விநியோகமோ கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கிற பணிகளோ இன்றைக்கு நடக்கிறதில்ல. மாறாக கருணாநிதி அவர்கள் பேரில் பூங்காக்கள் கட்டுறாங்க. நல்லா எதெல்லாம் பணத்தை எடுக்க முடியுமோ, உதாரணத்துக்கு இப்போ இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு ஏதோ மாவு போட்டிருந்தாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. மேயர்கிட்ட கேள்வி, மைதா மாவு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பான்ஸ் பவுடரு, இப்படி வித்தியாசமாக யோசிச்சு ஊழல் செய்யணுங்கிறத அவங்க கவனம் இருக்க வெளியே கிடைத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல பிரயோஜனமான திட்டங்களை தர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதாக தெரியவில்லை. எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை 1-to-1 ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம மக்கள் குறைகளை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுருந்தார். இதுக்கு முதல்வர் அவர்கள் வருவாரா? முதல்வர் அவர்களா? யாராவது பின்னாடி ப்ராம்ப்டர் வேணும், எழுதி தர்றதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு 10 IAS வேணும், எல்லாம் வேணால் கேமராவில் விழுகாமல் சைடில் நின்றுக்கலாம். நின்னால் வேணால் வருவாராக இருக்கும். வந்தாலும் எடப்பாடியார் இடத்திலே தோற்றே போவார். ஏன்னு சொன்னால் எடப்பாடியார் ஒரு தலை சிறந்த ஆளுமை என்பதை அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக அவரிடத்திலே பல்வேறு கோரிக்கைகளை என்னுடைய தொகுதிக்கு கேட்டு பெற்றிருக்கின்றேன். அவருக்கு அருகாமையில் இருந்து பணியாற்றியவன் என்ற முறையில் நான் பார்த்து வியந்த ஒரு முதலமைச்சர் அவர்.
அதாவது ஒரு ஃபைல் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அவர் அறையிலே தங்கியதாக இல்லை. கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் ஒரு 25,000க்கும் அதிகமான கோப்புகளில் எந்த காலதாமதம் இல்லாமல் கையொப்பமிட்டு மக்களுக்கான திட்டங்களை விரைந்து கொடுத்த முதலமைச்சர். முடிவெடுப்பதற்கு எந்த நேரத்திலும் அவர் தயங்கியதில்லை. மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்பார், ஆனால் முடிவு அவருடையதாகத்தான் இருக்கும். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு முழுமையாக பெண் அமைப்பு, அவருடைய மருமகன் சபரீசன் போன்றவர்கள் மற்றும் அங்கே உதயச்சந்திரன் போன்ற IAS அவர்கள் ஆட்டுவிக்கிற பொம்மை முதலமைச்சராகத்தான் அவர் இருக்கிறார் இல்லையா. ஆனால் எடப்பாடியாரை போன்று மக்களினுடைய கஷ்டங்களை அறிந்து அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று சுயமாக சிந்தித்து திட்டங்களை தந்த முதல்வர் அல்ல. அதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு எடப்பாடியார் வந்து இப்போ இந்த எழுச்சி பயணத்தின் போது விவசாயிகள்கிட்ட பேசினார். ஒரு தடுப்பணை குறித்த ஒரு திட்டத்தை அவர் விவரிக்கிறார். அந்த IAS கூட அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு அந்த திட்டத்துக்குள்ளே தன் மனதையும் தன்னுடைய சிந்தனையும் அவரை அதில் செலுத்தியிருந்தால் அதை மெமரைஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுவார். இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனை லேப்டாப், எத்தனை ஸ்கூலு, எத்தனை காலேஜ், MBBS 7.5 கிடைச்சதுக்கப்புறம் எத்தனை டாக்டர்ஸ் இது வரைக்கும் சேர்ந்துருக்காங்கங்கிற பட்டியல் முதற்கொண்டு பேப்பரை பார்க்காம சொல்லக்கூடிய திறமை இருக்குது. அது அத்தனையுமே அவர் உள்ளத்திலிருந்து வந்த திட்டம் மக்களுக்காக. அதனால் அது மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்காக எல்லாமே ப்ரெசன்டேஷன். ஒரு கூட்டத்தில் போய் அவர் என்ன பேசணும் பேப்பரில் இருக்கும். ஒரு கூட்டத்தில் போய் ஒரு 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 திட்டத்தை அறிவிக்கணும், அந்த திட்டத்தை எப்படி சொல்லணும், அப்படி எல்லாமே ஒரு ஒரு நரேட்டிவ் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் அவரோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நீங்கள் கம்பேர் பண்ணுறதே நாங்கள் அசிங்கமாக நினைக்கிறோம். பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்துவிடும் அல்லது அதிமுகவை அழித்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா குறிப்பிட்டிருக்காரு. இது எப்படி பாருங்க சார்? ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 2019 அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போதும் அவர் அங்கே தான் இருக்கார், 21 காலகட்டத்திலையும் இருக்கும்போது அங்கே தான் இருக்கார். இப்போ இது போல் பதிலை சொல்லியிருக்கோம். உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கிறது. பதவி இருக்கும்போது வேறு எதுவும் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சீட்டு 2019 கொடுக்கும்போதெல்லாம் இந்த கூட்டணியும் கட்சியினுடைய தலைமையும் அவருக்கு நல்லவர்களாக தெரிந்திருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் வந்து கெட்டவர்களாக தெரிகிறாருங்கும் போது நான் முதல்ல சொன்ன விஷயம்தான், எவ்வளவு சுயநலமான அரசியல்வாதியாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கோ அதிமுகவை ஆட்டி படைப்பதற்கோ இந்தியாவில் எந்த சக்தியும் இதுவரை இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சரி, புரட்சித் தலைவி எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஆனால் எடப்பாடியார் காலத்திலும் சரி, மத்திய அரசோடு எப்பொழுது இணக்கமாக இருக்க வேண்டும், எப்பொழுது நல்ல திட்டங்களை அவரிடத்திலே கேட்டு பெற வேண்டும் என்பது நம்ம நல்லா தெரியும். அந்த நேரத்தில் அவர்களோடு நாம் இணங்கி போவோம். இப்போ நீங்கள் 2017 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்போது மத்திய அரசாங்கம் ஆட்சியில் இருக்குது. அப்போது கூட்டணியிலே நாம் இருக்கிறோம். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அப்போ பொதுச் செயலாளர் கூட இல்லை, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். கட்சி பிளவுட்டு மீண்டும் சேர்ந்த நேரம், ஒரு ஸ்டெடியான நிலைமையில் இல்லாமல் தான் ஆட்சி நடந்துட்டு இருந்தோம். அன்னைக்கே பிஜேபியாலேயோ இல்லை வேற மாற்று சக்திகள்னாலேயோ அதிமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியல. 4 நாளில் ஆட்சி போயிரும்னு இலவு காத்த கிளி போல அமர்ந்திருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலமும் எதிர்க்கட்சி தலைவராக வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார். முடியாத சூழலில் சட்டையை கிழிச்சு கொண்டு சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க. அப்போ அதிலிருந்தே அண்ணன் எடப்பாடியாருடைய ஆளுமையை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டாமா? இன்னும் சொல்லுகிறேன், அம்மா அவர்கள் எந்த நிலையில் இந்த இயக்கத்தை வலுப்படுத்தி சென்றார்களோ அதை விட ஒருபடி மேலாக இந்த இயக்கத்தை வலுப்படுத்தி மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் 2026 அமைத்தே தீர்வார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவான சிந்தனையும் தைரியமும் நிறைந்த ஒரு ஆளுமையாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கங்கணம் கட்டின்னு இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இது ஒரு வெற்றி கூட்டணி. நிச்சயமாக பாஜகவும் சரி, இன்றைக்கு அதிமுகவும் சரி, இன்னும் வர இருக்கிற பல்வேறு கட்சிகளும் சரி, இன்றைக்கு ஓரணியில் இணைகின்ற பொழுது திமுகவினுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டுவிடும். அந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் தலைகளுதாக இன்றைக்கு குட்டிக்கரணம் அடிக்கிற வரைக்கும் என்னென்ன முயற்சிகள் இருக்கிறதோ அதை அத்தனையும் இன்றைக்கி செய்து பார்க்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு கூட்டணி கட்சி தலைவர் இந்த கூட்டணியை பற்றி விமர்சித்து கொண்டிருக்கிறார். விமர்சனங்கள் அதிகமாக வர வர நாங்கள் எடுத்த முடிவு சரி என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தது அப்போ திமுக பயப்படுது. இன்றைக்கி அன்வர் ராஜா கூட சொல்லியிருப்பார், அதிமுக ஆட்சி அமைத்து விட்டால் பிஜேபி அந்த ஆட்சியை மாற்றி பிஜேபி ஆட்சியாக மாற்றுவாங்க அப்படிங்கிற. அப்போ அவங்களுக்கு போகும்போதே அவங்களுக்கு ஆட்சி வரப்போகுதுங்கிறத அவங்களுக்கு மனதளவில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதை தான் நான் பார்க்குறேன். அதாவது நிச்சயமாக இது ஒரு வெற்றி கூட்டணி என்ற பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவினுடைய தலைவர்களுக்கும் வந்ததால தான் தொடர்ந்து அந்த விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்.
நேற்று கூட அண்ணன் அவர்கள் கூட்டத்தில் பேசினாங்க, நாங்கள் வந்து ஒன்றும் ஏமாளி இல்லை, எங்களை ஒன்றும் யாரும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது எதற்காக சொன்னோம்? திமுக கொடுக்குற இந்த விமர்சனங்கள், அதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பதிலடி கொடுத்தார்கள். ஆனால் டிபேட்டில் என்ன பேச வைக்கிறாங்க எல்லாத்தையும், இது யாருக்கு சொன்ன பதில், ஸ்டாலின் அவர்களுக்கா அல்லது அமித்ஷா அவர்களுக்கான்னு சொல்லி அதை கூட திசை திருப்பத்தான் பார்க்குறாங்க. கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தலைவர்கள் சரியாக இருக்கிறார்கள், தொண்டர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு களத்திலே இறங்கி 2 கட்சியும் பணியாற்ற தொடங்கிவிட்டது. அதனால் திமுகவினுடைய தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. எந்த குழப்பத்துக்கும் இங்கே வேலை இல்லை. எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணம், முதல்வரோட ரோட் ஷோ, இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார்? உணர்வுபூர்வமான எழுச்சியை அண்ணன் எடப்பாடியாருடைய கூட்டத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. 4 ஆண்டு காலம் தூங்கி கொண்டிருந்த முதலமைச்சர் தோல்வி பயத்திலே இன்றைக்கு தூக்கம் வராமல் வீதிகளிலே நடக்கிறார் என்ற முறையிலே மக்களை வற்புறுத்தி, சிவாஜி கணேசன் படத்தில் சொன்ன மாதிரி அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தார்கள்ங்கிற மாதிரி இன்றைக்கு மக்களை வற்புறுத்தி அவர்கள் எல்லாம் நான் சந்திக்க வேண்டும் என்று இன்றைக்கி நாடகம் நடத்தி கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், இந்த ரோட் ஷோவில் அவர் சந்தோஷமாக நடந்து போகிறாருன்னு பாருங்கள். யாராவது கிட்ட வந்தால் போன்னு தள்ளி விடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு சம்பிரதாயமாக அவங்க அந்த சொன்னீங்க இல்லையா, போன தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர், இந்த தேர்தலுக்கு பெண் அமைப்பு, அவர்கள் கொடுக்குற ஸ்கிரிப்ட் படி நடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உணர்வுபூர்வமான அந்த எழுச்சி பயணத்தை இவருடைய ரோட் ஷோவோடு தயவுசெய்து நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். அது வெற்றி பயணம், இது தோல்வி. இவர் ஸ்டாலின் தனக்கு எழுதுகிற முடிவுரை பயணம். இது முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, திமுக ஆட்சி மகளிருக்கான ஆட்சி அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது இது நிஜமாலுமே மகளிருக்கான ஆட்சி தான் தெரியுதா? மகளிருக்கு வந்து முழுமையாக துரோகம் இழைத்திருக்கிற ஆட்சின்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க, 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், ஃப்ரீ பஸ்ஸும் 1000 ரூபாவும் கொடுத்துட்டு நீங்கள் 3 வயசு பாப்பாலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்க விட்டுருக்கீங்களே நியாயமா? அண்ணா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கோல்டு மெடல் வாங்கின ஸ்டூடெண்ட்டை திமுக காரனை வச்சு பாலியல் தொந்தரவு கொடுக்குறீங்க. அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. இன்னொரு சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஆக அந்த மாணவி, அதாவது பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஒன்று, பெண்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுடைய ஐடென்டிட்டியை வெளியே விடுற ஒரு கேவலம் கூட இவங்க ஆட்சியில் தானே நடக்குது. எப்படி இது மகளிருக்கான ஆட்சியாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் மகளிருக்கு மிகப்பெரிய இது என்னன்னா, இன்னைக்கு கனிமொழி அவர்கள், ஸ்டாலினுடைய தங்கை என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, பெண்கள் சிரமப்படுறாங்க. கடந்த ஆட்சியில் நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ கனிமொழி சொன்னது எதனுடைய அர்த்தம்? குடி பழக்கத்தினால பெண்கள் எல்லாம் தாலி இருந்து அவர்கள் எல்லாம் தனிமையில வாடுகிறார்கள். இப்போ மகளிருக்கான ஆட்சி என்ன பண்ணியிருக்கணும்? வந்தோடனே டாஸ்மாக் பூரா மூடி இருக்கணும்ல. இன்னைக்கு டாஸ்மாக் மூடலைங்கிறத தாண்டி இன்னைக்கு மணமகிழ் மன்றங்கள், ஆயிரக்கணக்கான FL2 பார்களை திறந்து விட்டுருக்காங்க. கள்ளச்சாராய மரணம் என்பது 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு மரக்காணத்தில் ஆரம்பித்து கள்ளக்குறிச்சியில் தொடங்கி இன்னும் சொல்லப்படாத மறைக்கப்பட்ட மரணங்கள் இன்னும் நிறைய இருக்குது. தமிழ்நாடு காணாத கள்ளச்சாராய மரணங்கள். இப்போ வேற கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கிடைக்கணும்னு இன்னும் எத்தனை பேர் வாலண்டியராக குடிக்கிறான்னு தெரியல, குடும்ப சூழ்நிலையை காப்பாற்றுவதற்காக. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியாக இன்றைக்கு போயிருக்கிறது. ஒன்றும் வேண்டாம், மகளிருக்கான ஆட்சியில் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை CCTV கேமரா ஃபுட்டேஜோட லைவாக திருவள்ளூரில் ஆரப்பாக்கத்தில் அழகாக கடத்தி கொண்டு போய் கற்பழிக்கிறான், பாலியல் வன்புணர்வு செய்கிறான். 9 நாட்களாக இந்த காவல்துறையினால் அவர்களை கண்டுபிடிக்க முடியல. என்ன மகளிருக்கான ஆட்சி இவங்க நடத்திட போகிறாங்க? 1000 ரூபான்னு சொல்லிட்டு அனைத்து மகளிரினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்று நான் வன்மையாக குற்றம் சாட்டுகிறேன். அதே போல் இந்த 1000 ரூபாவுமே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2 வருஷமாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஏன் தரவில்லை என்று அவர் எழுப்பிய கேள்வியின் விளைவாக 2 வருஷம் கழிச்சு இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. 24,000 ரூபா ஆக்சுவலாக எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் ஸ்டாலின் கடன் பட்டிருக்கிறார். இன்னொரு 3 வருஷம் 36,000 ரூபா மட்டும் கொடுத்துட்டு 1000 ரூபா மாதம்னு சொல்லி ஒரு 36,000 ரூபாயை ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரி சுமையை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பத்தின் மீதும் திணிச்சிருக்காங்க. 3 தடவை கரண்ட் பில் ஏற்றியாச்சு, 150 மடங்கு சொத்து வரி ஏற்றியாச்சு, பால் விலை 11 முறை ஏற்றியாகிவிட்டது, இன்னும் பஸ் கட்டணம் அடுத்து ஏற்ற போகிறாங்களாமா. இப்படி விலைவாசி உயர்வு, கட்டுமான பொருட்கள் ஆரம்பித்து அரிசியிலிருந்து பருப்பிலிருந்து எல்லா விலைகளும் இன்றைக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. மறைமுகமாக இந்த மாதிரி லஞ்ச லாவணியங்கள் வேறு. ஒரு சாதாரண வேலையை செஞ்சு கொடுக்கணும்னா கூட கையூட்டு பெறாமல் யாரும் அங்கே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ மக்கள் வாழ்வதற்கு இன்றைக்கி வந்து ஒரு தகுதி இல்லாத இடமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிற அரசு தான் திமுக அரசு. இதெல்லாம் இந்த 1000 ரூபா, இந்த ஃப்ரீ பஸ் பாஸுங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபாயை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டை சுரண்டி கொள்வதற்காக, தமிழ்நாட்டு வளங்களை தன்னுடைய கோபாலபுரத்து குடும்பத்திற்கு பயன்படுத்தி கொள்வதற்காக
திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த லஞ்ச பணம் தான் அந்த 1000 ரூபாய். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு மிக்க நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்போ இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது. தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது. கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயில்யத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.